ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி பெங்களூரில் கப்பன் பார்க் போயிட்டு என்னோடய ஐஃபோன் 16 ப்ரோவையும் அண்டு 17 எடுத்துகிட்டு போயிட்டு ரெண்டுத்துலேயுமே வீடியோ ஷூட் பண்ணி கம்பேரிசன் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ எந்தளவுக்கு கேமரா குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்குது, எது பெஸ்ட்டுன்றது நீங்களே பாருங்கள். நான் கீழே லெட்டர்ஸ் கொடுத்துக்கிறேன் பாருங்கள், ஷார்ட் ஆன் 16 ப்ரோ அப்படின்ட்டுனா என் ஃபோனில் இருக்குது, அந்த ஃபோன் இருக்குது. ஸோ நான் 17 ஷூட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இப்போ இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 17 ஷூட் பண்ணது. அதனால தான் என் கையில் வந்து என்கிட்ட 16 ப்ரோ இருக்குது. ஓகேவா? ஈவினிங் டைமில் போனேன், அதனால் கொஞ்சம் லைட்டிங் நீங்கள் வேறு கொஞ்சம் ரெயின் வர மாதிரி இருந்தது. ஸோ லைட்டிங் அந்தளவுக்கு இல்லை. ஆனாலுமே வீடியோ வேறு லெவலில் வந்துருக்கு. 16 ப்ரோ 17 ரெண்டுமே பெஸ்ட்டாக பண்ணியிருக்கு. பட் எது உண்மையாகவே இம்ப்ரூவ்டாக இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். இப்போ வந்து 16 ப்ரோவில் ஸ்லோ மோஷன் வீடியோ இது அப்படியே பாருங்கள். அப்படியே 17 ப்ரோவில் போட்ட ஸ்லோ மோஷன்ஸும் இருக்குது, அதையும் பாருங்கள். எது பெஸ்ட்டாக இருக்குன்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். என்னோடய ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, நான் இன்றைக்கி தான் ஃபுல்லாக வீடியோ செக் பண்ணி பார்த்தேன். iOS 26 அப்டேட் பண்ணதுக்கப்புறம் 16 வந்து கொஞ்சம் கேமரா அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல 16 ப்ரோவில். பட் ரெண்டு ஈக்குவலாக இருக்குது நிறைய பிளேஸில். ஆனால் ஒரு சில இடங்களில் இந்த சினிமேட்டிக் வீடியோ லோ லைட் பர்ஃபார்மன்ஸ்லாம் 17 நல்லா பண்ணுது, 16 அவ்வளோ நல்லா பண்ணலை. 16 ப்ரோவுமே நல்லா பண்ணலை. ஜூம் மட்டும் தான் நல்லாயிருக்கு. செல்ஃபியுமே சரி, பேக்ரவுண்டுமே சரி 17 பெஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிங்கன்னா. சினிமேட்டிக் வீடியோ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக டெப்த்லாம் கரெக்டாக வந்திருக்கு. 16 கொஞ்சம் எல்லாமே பிளாக்காக தெரியுது. ஸோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை. 16 ப்ரோ பெஸ்ட்டாக தான் இருந்தது. பட்டு அந்த iOS ஆப்டிமைசேஷனும் 17 ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதோடய ரேட்டு 1,35,000 16 ப்ரோ, 17 வந்து 83,000. ஸோ எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. பட் ஆனாலுமே ஃபோன் சூப்பராக இருக்குது. 17 ஹீட் ஆகலை வீடியோ எடுக்கிறப்ப. 16 ப்ரோ ஹீட் ஆகுது. 16 ப்ரோ வந்து ரொம்ப பிடிச்ச ஃபோன் தான். பட் இருந்தாலும் உண்மையை தானே சொல்லணும் வீடியோவில். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு ஃபோனுன்றது உண்மையாக சூப்பர் தாங்க. நிறைய பிளேஸில் ரெண்டுமே ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணிச்சு. பட் ஒரு சில பிளேஸில் எஸ்பெஷலி இந்த சினிமேட்டிக் மோடு அந்த செல்ஃபி கேமராவில் 17 நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் இந்த அப்டேட்னால 16 ப்ரோ மேபி கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது அந்த இடத்துல எனக்கு தெரியல. ஏன்னா முன்னாடி எடுத்த வீடியோலாம் ரொம்ப நல்லா வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. நெக்ஸ்ட்டு 26.12 அப்டேட்டில் அதை சரி பண்ணுவாங்க, அப்போ பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் என் சஜஷன் என்னான்னு கேட்டால் 16 ப்ரோ வாங்கலாமா இல்லை 17 வாங்கலாமான்னு கேட்டால் பெட்டர் கோ ஃபார் 17 நியூ மாடல் தான். நீங்கள் iOS 26 யூஸ் பண்ண மாட்டீங்க, எனக்கு அது தேவையில்லை, நான் iOS 18 யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க 16 ப்ரோவே போங்க, அதெல்லாம் ஓகே. பட் 26 எனக்கு ஆப்டிமைசேஷன் வந்து 17 பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த எந்த மொபைல் லான்ச் பண்ணுறாங்களோ அந்த மொபைல் தான் வந்து 100% பெஸ்ட்டாக பண்ணுவாங்க. ப்ரீவியஸ் மாடலில் அப்டேட் கொடுப்பாங்க, அதை நம்ம பண்ணுவோம். ஏன்னா இதில் இன்பில்டாக வரும் 17 அந்த OS. ஸோ அது ஒரு ரீசனாகவும் இருக்குது. ஜூமை பொறுத்தவரை 16 ப்ரோ தரமாக இருக்குது. ஜூமு அப்புறம் 4K 120 ஃப்ரேம் per செகண்ட்ஸ் வீடியோ அது கொஞ்சம் 16 ப்ரோவில் பெட்டராக இருக்குது. பட் ஓவராலாக பார்க்குறப்ப எனக்கு ஏனோ ஜூமு ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம 17 வாங்காமல் 16 ப்ரோ வாங்குறது வந்து அவ்வளோ பெஸ்ட்டாக தோணலை. ஏன்னா ஜூமு வந்து 5x ஆப்டிக்கல் ஜூம்னு சொல்கிறாங்க. அது 5xலேயே 0.0 குவாலிட்டி கூட உடையாமல் ஃபுல் ஆப்டிக்கலாக எடுக்குமான்னு கேட்டால் ஃபோட்டோ தான் எடுக்கும், வீடியோ அப்படி எடுக்கல. நான் அதையும் பார்த்துட்டேன். ஃபோட்டோ கூட 100% இல்லை, பட் ஓகே உடையாமல் எடுக்கும். ஸோ ஜூம் வந்து பெருசாக இம்பேக்டிவாக இல்லை எனக்கு தெரிஞ்சு. 17ஓட கம்பேர் பண்ணும்போது 16 ப்ரோவில் பெட்டர் ஜூம் அப்படின்னா கொஞ்சம் அந்த பெட்டர் ஜூம் இருக்குது. ஆனால் அந்த ஜூமுக்காக மட்டுமே 16 ப்ரோ வாங்கலாமான்னு கேட்டால் அது உங்களுடைய சாய்ஸ் தான். ஏன்னா என்னை பொறுத்தவரை 17 ப்ரோ பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிக்குது. அதோட பட்ஜெட் வைஸும் சொல்கிறேன். எப்போயும் புது மாடல் அப்கிரேட் மாடல் போகிறதுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, iOSயில் எந்த அப்டேட் வந்தாலுமே வந்து ப்ரீவியஸ் மாடல் வச்சுட்டு இருக்கவங்க உடனே பண்ணாதீங்க. அதில் நம்ம திருப்பி வந்து அந்த 26.123 விடுவாங்க இல்லையா, பக்ஸ் ஃபிக்ஸிங் அப்டேட்ஸ், அதெல்லாம் பண்ணி ரிவ்யூலாம் பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்குன்னு மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நான் இனிஷியலாக பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு. பட் கேமரா வைஸ் பார்க்குறப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் ஆன மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா ஸ்டார்டிங்கில் எடுத்த வீடியோஸ்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தேன், இப்போ நல்லா எடுக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. பட் 17ஓட மேட்ச் ஆகலன்னும் போதே எனக்கு லைட்டாக டவுட்டாக இருக்குது. ஏன்னா இந்த S25 அல்ட்ராவோட கம்பேர் பண்ணும்போதே பெஸ்ட்டாக இருந்தது வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்லோ மோஷன் பாருங்கள், இது 17 எடுத்தது. நீட்டாக லோ லைட்டில் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸு ஸ்லோவாக இருக்குது. பட் 16 ப்ரோவா 17 கேட்டால் கோ வித் 17. 16 ப்ரோ வேணாம், இல்லை காசு இருக்குன்னா 17 ப்ரோ போங்க. 16 ப்ரோ வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு அந்த ப்ரீமியம் ப்ரோ மாடல் வேணும். பட் பட்ஜெட்டும் கம்மியாக இருக்குது, டைட்டானியம் பில்டு வேணும், டெலிஃபோட்டோ கேமரா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, எனக்கு வீடியோ ஃபோட்டோ லோ லைட்டில் எப்படி இருந்தாலும் ஓகே, 17 அளவுக்கு இல்லைனா கூட பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 16 ப்ரோ போகலாம். ஆனால் ஜென்ரலாக எது பெஸ்ட்டு, எது இப்போ வாங்கலான்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா அந்த பட்ஜெட்டுக்கு 17 பெஸ்ட்டு.
ஸோ பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிக்கிட்டு பாருங்கள், அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ பார்த்து நீங்களே டிசைட் பண்ணுங்கள். கேமராக்காக மட்டும் அப்படின்னா மட்டும் நான் சொல்ல வரல. ஓவரால் ஈட்டிங் இஷ்யூ இல்லை, பேட்டரி நல்லாயிருக்கு, டிஸ்பிளே நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே கொஞ்சம் பெட்டராக இருக்குது 16 ப்ரோவை கம்பேர் பண்ணும்போது. நல்லா அப்கிரேட் பண்ணதுனால தான் ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டேஸில் வந்து 16ஓட சீரிஸாக கம்மி ரேட்டுக்கு விற்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். 17 நல்லா இருக்கிறதுனால தான்.